சகல பரிசுத்தவான்களின் தினம். நம்முடைய முற்பிதாக்களை நாம் நினைவு கூறும் தினம். நமக்காக உயிர் நீத்த மக்கள். காலையில் வாட்ஸ்அப்பில் அழகாக வாக்கிங்கில் ஒரு கதை கேட்டேன். ரொம்ப சூப்பர் கதை, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 10 தடவை கேட்டுட்டேன். ஒருத்தர் பையன் இறந்துட்டான், நினைவு நாள். வாலிப பையன் இருந்தான், நினைவு நாளைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஒரு பெரிய அட்டைப்பட்டி, வரவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. முகமதியர் கல்யாணத்துக்கு டெத்துக்கு போகிறீங்கன்னா ஏழை பன்னு கொடுப்பாங்க, கொஞ்சம் வசதியான பன்னு பழமும் கொடுப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் ஆட்டுக்கறி போடுவாங்க, இன்னொரு சிலர் பிரியாணி கொடுப்பாங்க. எங்களுடைய ஏஜென்ட் ஒருத்தர் மன்னாவடியில் இருந்தார், சேட்டுன்னு பேர். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை ரொம்ப நேசிப்பார், ரொம்ப நேசிப்பார். என்னுடைய ஏஜ் தான் இருக்கும், இல்லை என்னோட 4 வயசு 2 வயசு அதிகமாக இருக்கும். ரொம்ப நேசிப்பார். ஒரு சின்ன ஏஜென்ட். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகிட்ட சொல்கிறார், செத்தா 4 கடை வாங்கி கறி போடணுன்றார். எத்தனை ஆடா? 4 ஆடு, 60 கிலோ. வரவங்களெல்லாம் சாப்பிட சொன்னாங்க. டெத்துக்கு போனவங்களாம் கறி சோறு, ஒரு சில பிரியாணி பாக்கெட். அவங்க என்ன அந்த மகிமையின் வாழ்வு, மறுமையின் வாழ்வு, நல்ல வாழ்வுன்னு அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி இவர் நல்ல ஒரு கிஃப்ட்டு, வரவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. அப்போ அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் போகிறார், ஜெய்சில மாதிரி ஒருத்தர். ஏன்னா அது பிள்ளைய பறி கொடுத்துட்டு ஏதாவது அப்படி கிஃப்ட் கொடுக்க முட்டா போயில, பிள்ளை செத்து போச்சு, வாலிய பிள்ளை இப்படி போய் கிஃப்ட் கொடுக்க கிருக்கனால நீ அறிவுரை கேட்டு போச்சா இன்னும் கேட்டால் நான் ஜெய்சில மாதிரி ஒருத்தர். அப்போ அவர் அந்த கிஃப்டை பிரித்து பாடுறான்னாராம். அந்த கிஃப்டை பிரித்து பார்த்தா அது உள்ள ஹெல்மெட் இருந்துச்சான். ஹெல்மெட் இருந்துச்சு அது உள்ள. என்னடா ஹெல்மெட்டு இருக்கிறான். அது ஒன்றும் இல்லை, என் பையன் இந்த இவர் ஒரு பைக் வச்சிருக்கிறாரு, வண்டியில் இறக்கி வந்தால் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லுவார். அங்கிள் பெட்ரோல் இல்லைன்னா 2,4 லட்ச ரூபா வண்டி வேலைன்னா ஏறி உட்காந்தா என்ன இல்லைன்னுவாரு. இன்னைக்கு நிறைய வாலிப நிலைமை தான். 20 ரூபாய்க்கு பெட்ரோல் 30. அது எதுக்குன்னா காசு இல்லாம இல்லை, ஓசியில் ஃப்ரெண்டு வண்டி கேட்பான், அவன் காலி பண்ணிட்டு வந்துடுவான் பெட்ரோலை. பெட்ரோல் போட காசு இல்லாமல் இல்லை, ஃப்ரெண்டு ஓசியில் வண்டி கேட்டால் இல்லைடா பச்சுன்னு சொல்ல முடியாது, இந்த சாவி. ஆனால் என்ன பண்ணோம், இவன் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதா ஷேர் ஆட்டோவில் போயிட்டு வந்துடலாமே, மிச்சமாச்சு 50 ரூபா. இதுதான் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபா கொடுத்து போட்டால் 20 கிலோமீட்டர் தானே போகும். ஷேர் ஆட்டோவில் போனால் 10 ரூபா தானே போகும், 10 ரூபா. அப்போ எவ்வளோ மீதி? 80 ரூபா. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது நிறைய இளைஞர்கள் பண்ற வேலை. இதே மாதிரி என் பையன் வண்டி எடுத்துட்டு போறோம், ஹெல்மெட் எடுத்துட்டு போடானா, நீ ஒரு 5 காலத்து ஆள் நைனா, எவன் நைனா இப்போ ஹெல்மெட் போடுவான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போனானா. போன வழியில விபத்துல என்ன ஆகிறாரு, மேலே போயிட்டாரு. அதனால என் பிள்ளை மாதிரி இன்னொரு பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, செத்து நிறைய பெட்ரோல் எண்ணெய் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகளை இழந்து தவிக்க கூடாது. தன் மகன் ஜீவன் போனது. அதனால அவருக்கு ஞாபகம் என்னன்னா, மற்றவங்க இதே மாதிரி ஆகக்கூடாதுங்கிறது அவருடைய எண்ணமா. அதே மாதிரிதான் வானத்தையும் பூமி அடைத்து தகப்பன் தம்மையே ஜீவ பலியாக கொடுத்து அநேகரை மீட்கும் பொருளாய், எல்லோரையும் மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுத்தார். அப்படி நமக்காக, நம்முடைய வாழ்விற்காக, நம்முடைய உயர்வுக்காக அநேக மக்கள் தன் ஜீவனை கொடுத்திருக்காங்க. ராபர்ட் கிளைவ் கவர்னர் ஜெனரல், ஒரு சூப்பர்மேன். அவர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போயிருக்கப்போ அங்கே ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பில் உட்கார்றார். கவர்னர் ஜெனரல், தமிழகத்துடைய கவர்னர் ஜெனரல். அவர் எப்படி கவர்னர் ஜெனரல் ஆனார்னா, வேலைக்கு தான் வர்றார் கிழக்கிந்திய கம்பெனிக்கு. வர்ற வழியில் கப்பல் ஃபெயிலியர் ஆகிடுது, 2 வருஷம் லேட் ஆகுது. ஏதோ ஷிப்பில் ஏதோ ஒரு துறைமுகத்தில் இறங்குறாரு. இறங்குறப்போ அந்த மொழி, அங்குள்ள மொழியை கற்றுக்கிறார். அப்படி பல மொழி தெரிஞ்சதால அவருக்கு அந்த டேலண்ட் இருக்கிறதால, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, இப்படிலாம் டேலண்ட், ஃப்ரெஞ்சு மொழி அவருக்கு தெரிஞ்சது. அதனால அவர் இங்கே வந்தோடனே கவர்னர் ஜெனரலாக கவர்னராக மாறுறார். அப்படி கவர்னர் ஜெனரலாக தமிழகத்துக்கு அவர் கிழக்கிந்திய அவருடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த பிறகு அவர் ரவுண்டு வரப்போ திருநெல்வேலியில் அப்போ பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் கிளர்ச்சி மீட்டிங், அதில் உட்கார்றார். அதில் உட்கார்ந்த உடனே அவர் இதே மாதிரி ராக்லண்ட் ஒரு மிஷனரி இங்கே இருந்தாங்களே, அந்த ராக்லண்டுங்கிற மிஷனரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டாராம். ராக்லண்டுங்கிற மிஷனரி அவங்க சொன்னாங்க, ஒரு சிவகாசி பகுதியில் வேலை செஞ்சார், அங்கே காலராவில் இறந்துட்டார், அதனால அவர் கல்லறை அங்கே இருக்கு. உடனே அவர் தன்னுடைய பயணத்தை குதிரையில் திருநெல்வேலியிலேருந்து சிவகாசி 85 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறாரு. அங்கே அவர் போனோன்னா ராஜ மரியாதை அவருக்கு. அப்போ இந்த ராக்லண்ட் கல்லறை கேட்கும்போது யாருக்கும் தெரியல.
அதில் பழைய ஆட்கள் ஒரு சிலர் இதான் ராக்லன் கல்லறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே, ஒரு முள்ளு காடு, அந்த முள்ளு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. குதிரை போகாது, மனுஷன் நடந்து போக முடியாதுன்னு இடம், இவர் நடந்து போகிறாரு. நடந்து போயிட்டு பராமரிப்பற்று, அன்னைக்கு வெஸ்தாம்பரத்தில் ஒருத்தருக்கு கலரை கேட்டேன், குருவானவர் எனக்கு இவர் மாதிரி ஐயா ஜான் சாமியல் மாதிரி ரொம்ப ஃப்ரெண்டு, அண்ணே தர்றேனே, ஆனால் ஃபைனலில் தான் கன்ஃபார்ம் ஆகுனேன், யாரையாவது வச்ச இடமா இருக்கும், வந்திருக்க மாட்டான், தோண்ட ஆரம்பிச்சோன்னு வந்துடுவான். அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணுவேன், ஏன் கல்ற ஏன் தோன்றேன்னு வந்துடுவான். அதனால் நீங்கள் ஏதோ ஒருத்தருக்கு பார்த்து தரேன்னாரு. ரொம்ப என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாத நிலைமைக்கு சொன்னார். அப்புறம் நாசிரியத்தில் கொண்டே அடக்கம் பண்ணாங்க. நாசிரியத்தில் பெரிய கல்றை ரொம்ப அழகாக இருக்கும். நாசிரியத் கல்றை, நாசிரியத்துக்கு போனால் அந்த கல்றையை பாருங்கள், கோயிலையும் பார்த்துட்டு அந்த கல்றையும் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் வைக்க மாட்டாங்க, லைனாக தான் வைப்பாங்க, நம்பர் போட்டுருவாங்க, லைனாக நம்பர் போடுவாங்க. அதுதான் நிறைய வயசானவங்க நாசிரியத்தில் இருக்காங்க. ஏன் இங்கே இருக்கீங்கன்னா, செத்த பிறகு கல்றை அழகாக இருக்குது. அதே எப்படி எருசலேமில் இயேசு கிறிஸ்து இந்த மலையில் தான் வருவார்னா, அங்கே கல்ற விலை வந்து 10 இடத்தோட 100 மடங்கு விலை அதிகம். இயேசு கிறிஸ்து வந்துறப்போ முதல்ல உயிரோடு இருந்து போயிடுவோன்னு. அதேமாதிரி நாசிரியத்தில் கல்ற அதிகம். நாசிரியத்துக்காரர் கேளுங்க சொல்லுவார், நாசிரியத்து தான் அவர் அந்த கல்றையோட மகிமையை சொல்லுவார். அதே மாதிரி அவர் கல்றையை கேட்டேன். இப்படி அந்த கல்றையை பக்கத்தில் போனால் முள் பராமரிப்பற்று, கல்றில் அது யாரும் கெட்டலை. அப்போ அதில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணுறப்போ அழுகை, கண்ணீர் தாரதாரையாக வடியுது. அவர் எழுந்த பிறகு அவருடைய சிப்பாய்கள், அவருடைய ஹெல்ப்பர்ஸ் யார் இப்படி இந்த ஒரு பராமரிப்பற்று, இந்த மனிதன் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு கல் எடுத்து தெரியும். நான் தண்ணி கேட்பான், சிரட்டையில் கஞ்சி கொடுப்போம், தட்டில் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவன் கறி, மாட்டுக்கறி சாப்பிட்றவன், பன்னிக்கறி சாப்பிட்றவன், நாங்கள் அவனை உள்ளே சேர்க்கறது இல்லை, அவன் தீன்றதே இல்லை அந்த மனுஷனை. நாங்கள் கல்லெடுத்து தெரியும், ரத்தம் முடியும் தலையிலேருந்து, சிரட்டையில் தான் சோறுன்னு கேட்குறப்போ கஞ்சி, அன்னைக்கு சோளச்சோறு, ராகி, கேழ்வரகு கஞ்சி தான், குளிச்சு போனது, கெட்டு போனது, அந்த சிரட்டையில் தான் கொடுப்போம். சிரட்டை தான் வச்சுருப்பார், ஏன்னா பாதுகாப்பற்ற நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த ஆள் இருந்தான். அவனை செத்து போனால் இங்கே போட்டான். ஆனால் நீ ஒரு கவர்னர் ஜென்ரல் இங்கே வந்து முட்டி போட்டு அழுகிறியே, என்ன ரீசன் கேட்குறப்போ அவர் சொன்னார், இவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இல்லை, இவங்க வீட்டில் நான் மாடு கழுவினேன், சாணி அழுனேன், மாட்டோடைய கழிவு பொருளை தள்ளி போட்டு அதை கழுவி அந்த மாட்டை சுத்தம் பண்ணி பால் கறக்கிறது என்னுடைய வேலை, அவங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது வேலை. அப்படி இருக்கிற எனக்கு அவங்க இறக்கப்பட்டு என்னை ஸ்கூலில் படிக்க வச்சதால், ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால பல மொழிகள் படித்தலாம் நான் ஒரு கவர்னர் ஜெனரலாக மாறியிருக்கேன். ஒருவேளை எனக்கு இப்படி இவங்க செஞ்சுட்டு, ஆனால் இவங்க வாழ்க்கை என்பது ஒரு அனாதையான வாழ்க்கை, அர்ப்பணிப்பான வாழ்க்கை என்று சொல்லி அழுதாராம். இன்னைக்கு மிஷனரிகள் நமக்கு அப்படி வரப்போய் தான் இன்னைக்கு நீங்கள் நானும் இன்னைக்கு எவ்வளோ அழகா, எவ்வளோ சூப்பராக. ஆனால் அன்னைக்கு அந்த ராக்லன் மாதிரி மிஷனரிகள் வந்து சொன்ன நினைவு கூறும் நாட்கள் தான் அந்த பரிசுத்தவான்கள். அதுதான் ஆல் ஜெயிண்ட், அந்த தூய பரிசுத்தவான்கள். அதுதான் ஆர்சி திருச்சபையில் அவங்க இருக்கிற வரை அவங்களுக்கு பரிசுத்தவான்கள்ங்கிற பேர் கொடுக்கறதில்ல, அவங்க இறந்த பிறகு பரிசுத்தவான்கள் பேர் கொடுக்குறாங்க. அந்த பரிசுத்தவான்கள் தினத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன, இந்த தேசத்திற்கு நம்முடைய அர்ப்பணிப்பு, இந்த மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஏதோ ஆஃபீஸ்க்கு வரோம் 10 10 மணிக்கு சம்பளம் ஏதோ கிடைக்கும், 5 மணி நேரம் வேலை செய்கிறோம். இது அது இல்லை. இந்த ஊழியம் என்பது உங்களை நம்பி 175 மிஷனரிகள் இருக்காங்க, உங்களை நம்பி, உங்களுடைய ஒர்க்கை நம்பி. எத்தனை ஹாஸ்டல் பிள்ளைங்க, 365 ஹாஸ்டல் பிள்ளைங்க. எத்தனை ஸ்கூல்ஸ், 3 ஸ்கூல்ஸ். பேர் தான் 3 ஸ்கூலு, ஆனால் ஒரு ஸ்கூலில் எத்தனை பிள்ளைங்க, 25 பேர். 25 பேரில் 4 கிலோமீட்டரு 4 வீல் டிரைவில் போகணும், எல்லா வண்டியும் போகாது, இப்படி ஏறுது இப்படி இறங்குது. அடுத்த 2 கிலோமீட்டர் நடக்கணும், அந்த 25 கிலோமீட்டருக்கு. அடுத்த 2 கிலோமீட்டர் நடக்கிறதும் 1 மணி நேரம். ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போனேன் நான். ஆனால் போகணுங்கிறதுக்காக கண்டிப்பாக போயிட்டேன், நானும் என் மனைவியும். என் மனைவி முடியாதுன்னாங்க. நான் சொன்னேன், சீனா மலைக்கு போய் ஏறாமல் ஒட்டக பாயிண்ட் வரையும் $30 கொடுத்து வந்துட்டு திரும்பி வந்துட்டு ஐயோ போச்சு ஐயோ போச்சுங்கிற அதே மாதிரி ஆகிடும், சொல்லக்கூடாது, இறங்கி கூட வந்துரு. எப்பா என்னால் முடியாது. நீ சீனாய் மலைக்கு போனோம், 30 அந்த பாயிண்ட்லேருந்து அந்த முள்செடி, மோசையோடு பேசுகிற முள்செடியிலேருந்து அந்த மலை போகும், சீனாய் மலை ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து ஒட்டகத்தில் கூப்பிட்டுப்பாங்க, $30. இப்போ $50 இருக்கும், அமெரிக்கன் டாலருக்கு.
அது ஒட்டகம் பாயிண்ட்டுன்னு ஒரு இடம், அது வரல கொண்டே விட்டுறான். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் இப்படி செங்குத்தா ஏறணும். ரொம்ப செங்குத்தா ரொம்ப கஷ்டம். என் ஒய்ஃப் வரலப்பா நீ போயிட்டு வாங்கப்பான்ட்டா. அதைத்தான் சொன்னேன். அதே மாதிரி அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டா. ஐயோ மோசையை பார்க்கலையே, நான் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிடாத, தயவு செஞ்சு வந்துடு, நான் இழுத்துட்டு போறேன், கூடயே இழுத்துட்டு போறேன், நின்று இழுத்துட்டு போறேன். இந்த ஸ்கூலுக்கு போறப்போ அதை என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன். அந்த ஞாபகம் வந்தது. அப்படிதான் போனோம். அதுல 87 89 வயசு நம்ம ஸ்கூலுக்கு இடம் கொடுத்த ஒரு ஏஜ். 87லேருந்து 89 வயசு, ஒரு 40 கிலோ இல்லை 38 கிலோ தான் இடம் இருப்பார். சின்ன மூங்கில் குச்சி வச்சு நடக்கிறாரு. அதுல பாத்ரூமுக்கு கீழே போகணும், பாத்ரூம் போறதுக்கு 7 அடி இறங்கணும். அவருக்கு பாத்ரூம் வந்துட்டு தவுண்டு இறங்குறாரு. இன்னொரு 20 சென்டருக்கு யாத்திரி தர்றேன், நீங்க ஒரு பில்டிங் போடுங்க, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்வி சொல்லி கொடுக்காங்கிறாங்க. அதுல ஒரு அம்மா பாருங்க, அந்த அம்மாவுக்கு இருக்கிறது ஒரு வீடு, அது பாதி இடத்த டே கேர் சென்டர், அதாவது ஹோம் ஸ்டே பாதி இடத்த ஹோம் ஸ்டே ஆக்கி அங்கே இந்த டூரிஸ்ட் போகிறாங்க. பஸ்ஸெலாம் போகல, கவர்மெண்ட் பஸ் எதுவுமே கிடையாது அந்த ஏரியாவுக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸு கிடையாது. ஆனால் ப்ரைவேட் வண்டி போதும், ஒரு ஆளுக்கு 300 400 டிக்கெட்டு, டூரிஸ்ட் போய் தங்குறாங்க மலை பிரதேசம். அந்த ஹோம் ஸ்டேயில் காசு வாங்கி அவங்க 7 பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அங்கே 7 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்களுடைய வீக்னஸ் என்னென்னா, உள்ளூரில் அவங்களுக்கு வேலை இல்லை, மனைவியை இங்கே விட்டுட்டு புருஷன் வெளியூருக்கு போயிடுறான், பல மாதங்கள் பல வருஷங்கள் வர முடியல, இல்லை அவன் ஒரு வழி அங்கேயே செட்டில் ஆகிடுறான். இந்த கிளைமேட்டுக்கு அவன் புருஷன் இல்லாமல் இருக்க முடியல, இவன் வேற மாதிரி செட்டில் ஆகிடுறான். அதுக்கு அம்மா அப்பா இல்லை. ஆனால் 25 பிள்ளைகளை தான் வளர்க்குறோம். நம்ம இப்போ தான் எடுத்திருக்கிறோம், இப்போ தானே எடுத்திருக்கோம். NMSI நம்ம வருமுன்னா என்ன பியூட்டினா, ஜான்சன் தன்னுடைய சொந்த பணத்தில் அந்த ஸ்கூலில் நடத்திருக்கிறேன். அங்கே போன பிறகு கேட்டால், தன்னுடைய சொந்த பணத்தில் நம்ம அந்த ஸ்கூலில் நடத்திருக்கிறேன். உடனே அந்த ஸ்கூலுக்கு நான் இப்போ 3வது மாதம், ஒவ்வொரு மாதம் நான் 10,000 தர்றேன், நடத்துங்க. NMSI எடுக்கோ இல்லையா, நம்ம எடுத்து நடத்துவோம். அந்த பிள்ளைகளுக்கு கல்வி, 25 பிள்ளைங்க. அடுத்து அந்த 25 பிள்ளைங்க முடிச்சோன்னே நம்ம இன்னொரு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நல்ல பில்டிங், ஆனால் மெயின்டைன் பண்ண இல்லை, வசதி இல்லை. நம்ம NMSI வளர்ச்சி போதுமான அளவு இல்லை. இதெல்லாம் அந்த வளர்ச்சிக்கு போக வேண்டியது NMSI ஒர்க்கர் நம்மகிட்ட தான் இருக்கு, எங்கிட்ட இல்லை. ஏன்னா தலைவர்கள் நாங்கள் 6 வருஷம் இருக்கலாம், இல்லை 3 வருஷம் இருக்கலாம். இப்போவே ட்ரெஷரர் பதவிக்கு 3 பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் தலைவர்கிட்ட இல்லை. NMSI ஒர்க்கர் உங்ககிட்ட தான் என்ன இருக்கு, தாதங்க இருக்கணும். அந்த இன்னைக்கு சகல பரிசுத்தவான்கள் தினம். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த அர்ப்பணிப்போடு, வேதநாயக மசிரியா சாமுவேல் அன்னைக்கு ஸ்ரீலங்கா போனாங்க, இறங்குனாங்க. ஏதோ ஒரு வாலிபன் வெளிநாட்டுக்காரன் இலங்கையில் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறான். நான் ஏன் இந்தியாவுக்காக ஜெபிக்கக்கூடாதுன்னு தன் வாழ்வை அர்ப்பணித்தார். அந்த வாழ்வை அர்ப்பணித்த தோரணங்கள். நம்ம தோரணங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோமா அனுப்புகிறோம்? நம்ம அனுப்புகிறோம். NMSI IMSல கிட்டத்தட்ட 1 lakh அனுப்புகிறாங்க. அந்த இடத்துக்கு நான் இப்போ இந்த மாதிரி அந்த இடம், அந்த ஹாஸ்டல் இருக்க இடம் டோர்னக்கில் மாதிரி பட்டணமா, ஏதோ ஒரு மாடல் நகரம், ஏதோ பேர். இதே மாதிரி நல்லூர் மாதிரி 1000 ஏக்கர் வாங்கி ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு 25 ஏக்கர் வச்சிருக்கிறார் NMS அவருடைய டோர்னக்கலுக்கு. வேதநாயக மசிரியாஸ் அதான் மாடலில் ஏதோ ஒரு பேர் அதுக்கு. ஒரே ஒரு தடவை போனேன். இதே மாதிரி நிறைய பள்ளிகள் டெவலப் பண்ணால் ஒர்க்கர்ஸ் யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம ஒரு யூனிட்டியாக வேலை செய்யணும். நம்மகிட்ட என்ன இருக்கணும்? ஒரு யூனிட்டி இருக்கணும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், ஒப்புரவு இருக்கணும் நமக்குள்ள. நம்ம ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவரை வச்சுக்கிறோம். எதுக்குன்னா நமக்கு போராட, நமக்கு சத்தம் கொடுக்கறதுக்கு. அவர் தப்பு பண்ண அதை பார்த்து விடுங்க, அவரை மாற்றிக்கலாம். ஆனால் அப்படி ஒரு மிரட்டிட்டு போனவர் தலைவர். அப்படி தலைவர் ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவரை வச்சுருக்கிறோம். ஆனால் இயேசுங்கிற தலைவர் ஒருத்தருக்காக அன்னைக்கு ராக்லண்ட் வேலை செஞ்சதால அந்த சிவகாசி பட்டணம் அவரை சொல்லி கொண்டிருக்கேன். அசரியானும் பிஷப் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததில் IMS NMSI ஆரம்பித்து இந்தியாவில் 4500 பிள்ளைங்கள், 4500 டேக்கர், 9000 பேர், கிட்டத்தட்ட 5000 பிள்ளைகள் இந்தியாவில். நம்ம அவருடைய அர்ப்பணிப்பில் 5000 பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்டலில். ஆனால் நம்பர் 1 ஹாஸ்டல். இப்போ நம்ம ஹாஸ்டல் போனீங்கன்னா நம்பர் 1 லேடிஸ் ஹாஸ்டல், நல்ல படிப்பு, எல்லாமே நம்பர் 1 அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனாமுத்தூர். தானா அர்ப்பணிப்பு, ஏழைகள் கொடுக்கும் பணம், அவங்க கண்ணீரோடு கொடுக்குறாங்க.
அப்போ நம்முடைய அர்ப்பணிப்பு இந்த சகல பரிசுத்தவான்கள் தினத்தில் நாம் அர்ப்பணிப்போடு இருக்கிறோமா? நம்மை நாமே என்ன பண்ணணும்? சோதிச்சு என்னுடைய அர்ப்பணிப்புங்க. நான் என்ன இந்த பரிசுத்தனை எனக்காக இத்தனை மிஷனரிகள், ராக்லன், ஆஸ்துரை, எத்தனையோ பேர் பரிசுத்தவான்களை அர்ப்பணிச்சிருக்காங்க. எத்தனையோ நம்மோடு போனவங்க எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. இன்னைக்கு நம்மோடு இருக்கிற ஜான்சன் தன்னுடைய சொந்த பணத்தில் அந்த ஸ்கூலை இத்தனை 4-5 வருஷம் நடத்திருக்கிறார். தன்னுடைய சொந்த சம்பளம் கொடுக்கறது எல்லாம். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்மை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் அப்படி அர்ப்பணிப்போடு கடந்து போகிறப்போ எல்லா நிலையிலும் நம்மை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த நவம்பர் மாதத்தில் சகல பரிசுத்தவான்கள் தினத்தில் நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அந்த ஆண்டவர் எப்பொழுதும் ஜீவிக்கிற ஆண்டவர். அந்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.